நாங்க வந்து ட்ரெயின்ல வந்து ஷிம்லாக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம வைப்ல இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா கத்திக்கிட்டு கூச்சல் பண்ணிக்கிட்டு வெல்கம் டு பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனல். I don't think so. No, 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 no. I don't think so. No, 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 no. It's never, ever, 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 ever gonna happen. Oh no. எங்களோட இந்த சிம்லா ட்ரிப்பில் நாங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கல்காலேருந்து சிம்லாக்கு கிளம்புற இந்த டாய் ட்ரெயின் ஜேர்னியை தான். இதை வெறும் ஜேர்னின்னு சொல்கிறத விட பண்டில் ஆஃப் மெமரிஸ்னு சொல்லலாம். எஸ், அப்படி ஒரு அழகான நினைவுகளை இந்த பயணம் உங்களுக்கு உருவாக்கும். இந்த ரூட்டில் மொத்தம் 6 ட்ரெயின் ரன் ஆகுது. இதில் நாங்கள் காலையில் 6:20க்கு கிளம்புற கல்கா சிம்லா எக்ஸ்பிரஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோமே. செம்ம குளிருங்க. நாங்க வந்த ட்ரெயின் லேட்டா வந்தாலும் ஒரு வழியா நாங்க புக் பண்ணிட்டு இந்த டாய் ட்ரெயினை 6:20க்கெல்லாம் எங்களால பிடிக்க முடிஞ்சது. எங்க இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டத்திலேயே தான் இந்த ஜேர்னியை வச்சிருந்தது. ஒரு வழியா இந்த ட்ரெயினை பிடிச்சதுல வெரி ஹாப்பி. வாங்க முதல்ல சீட்ல போய் உட்காரலாம். ஒரு யூடியூபருக்காக இது கூட செய்ய மாட்டேங்கிறீங்க. ஒரு தியாகம் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. தியாகம் பண்ணோம். அஷா வெயிட் பண்ண அஷா, நம்ம சீட்டில் அஷா எல்லாரும் வரலையே இன்னும். என்ன ஏத்த மாட்டேன்னாரு என்னோட சித்தாண்டர்ல இருக்குங்க. நாங்க வந்து ட்ரெயின்ல வந்து ஷிம்லாக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இத பத்தி எங்க அப்பா வந்து டீடைலா சொல்லுவாரு ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்றது, ரொம்ப ஒரு சைடு ஹரிபரி, ஒரு சைடு எக்ஸைட்மெண்ட். அந்த எக்ஸைட்மெண்ட் விட்டு போக கூடாதுன்னு சொல்லி ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி ஓடி வந்தோம். பட் ஐ ஹோப் இந்த ட்ரிப் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த ஃப்ரெஷ் ஸ்னோஃபால் நம்ம பார்க்க முடியும் ஷிம்லால. நாங்க வந்து ஷிம்லா, மணாலி அண்ட் மோரோவர் அம்ரித்சர் இங்கே போறோம். So expectations are high, so high. Thank you. ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அவ்வளவுதான். எக்ஸைட்மெண்டா இருக்கேன். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா என் ஜாக்கோட போறேன் நானு ஸ்லோ ஃபால்க்கு. அதனால ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. இந்த பயணத்துல எங்களை முதல்ல வரவேற்றது இந்த பசுமையான மலைகளுக்கு நடுவுல உதித்த காலை கதிரவன் தான். இந்த ஜேர்னி பத்தி சொல்லணும்னா, நம்ம ஒரு விண்டர் சீசன்ல நம்மளை சுத்தி நல்ல பனி மூட்டத்தோட இருக்கும் போது ஒரு ட்ரெயின் ஜேர்னி எவ்வளவு சூப்பர். அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது, அவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தான் நாங்க இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பையா क्या भैया வணக்கம் சொல்லுங்க தாங்களங்க. யார் பையா ஹலோ பையா. இதுல பவர் பேங்க் எல்லாம் ஒண்ணும் இல்ல பையா மேர பவர் பேங்க் ஆ பையா. துணி பையா ரொம்ப நேரம் பையா பையா கேட்டுட்டு இருக்கீங்க. ஏமா என்ன பையா ரெண்டு விடுமாறு அப்படி இதெல்லாம் ஒரு ஜோக். இந்த கல்கா சிம்லா டாய் ட்ரெயின் ரூட்டே உலக புகழ் பெற்றது தான். இன்ஃபேக்ட் யுனெஸ்கோவே இந்த ட்ரெயின் ரூட்டை உலக பாரம்பரிய சின்னமா அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 94 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள இந்த டிராவல் முழுக்க முழுக்க மலை மேலேயே தான். ஸோ முன்கூட்டியே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட். நாங்க என்ன பண்ணோம்னா, இங்கே உள்ள வந்து கேட்டாங்க எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணுமான்னு ஒரு சார் வந்து ஆர்டர் எடுத்துட்டு போனாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு நாங்க எங்களுக்கு வெஜ் தேவைப்படுறவங்க வெஜ், நான்வெஜ் தேவைப்படுறவங்க நான்வெஜ் வாங்கிக்கிறோம். வெஜ்ஜுக்கு வந்துட்டு வச்சிருந்தாங்க. அது வந்து 50 ரூபான்னு சொல்லி கொடுக்குறாங்க.
நான்வெஜ்க்கு வந்துட்டு 60 ஃபுட் சொல்லி இருந்தாங்க. So இது என்னென்ன ரெசிபிஸ் சொல்லிட்டு நான் உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த டைம்ல நாங்க ரேட் மெயின்டெனன்ஸ் சொல்லி பார்த்துட்டு சொல்றோம். அடமாங்க வர நம்ம பிரேக்ஃபாஸ்ட்ல என்னென்ன கொடுத்தாங்க சொல்ல. பிரெட் ஆம்லெட் போச்சு. பிரெட் அப்புறம் ஆம்லெட் அது ரெண்டு பேர் தனித்தனியா கொடுத்தாங்க. அப்படியா? ஆம்லெட் கடையில ஏதோ இருக்க மாதிரி இருக்காதுன்னு. ஆம்லெட் கடையில வந்து தக்காளி அப்புறம் பீஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியா? ஓகே ஓகே சூப்பர். இதுக்கு வந்து நம்ம தனியாக பே பண்ணி தான் வாங்கணும். இதுவே நமக்கு இப்போ ஷிப்மெண்ட் எக்ஸ்பிரஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து அவங்களே வந்து ஃபுட்டெல்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பட் அமௌண்ட் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய சார்ஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அங்கே இந்த மாதிரி பயணத்தை இன்னும் ஃபன்னா மாத்துறது நம்ம கூட வரவங்க பண்ற அட்ராசிட்டி தான். அவங்க ஜாலியா டான்ஸும் பாட்டுமா வரும்போது நம்மளும் அந்த வைபுக்குள்ளார போய் நம்மளோட பயணத்தை இன்னுமே குதூகலமாக்கிடும். ஆனா எங்க கூட வந்தவங்கள ஒரு ஃபேமிலிக்கு D1 கோச்ல தான் சீட்டே கிடைச்சது. மனிஷா தூங்காத. மனிஷா ஹாய். இந்த அம்மாலாங்க. மனிஷா தோரியே. ஹாய் ஹாய். ஹலோ. ஹாய் 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 ஹாய். எப்படி போயிட்டு இருக்கு ஜர்னி? நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. இந்த D1 கோச்ல கல்காலேருந்து சிம்லாக்கு டிக்கெட் ஃபேர் ஜஸ்ட் 65 ரூபாய் தாங்க. How is the journey going on? Happy birthday. யாருக்கு birthday? Who is birthday for whom? हरियाणा. birthday का पसंद क्या कर रहे हैं? नहीं पता है क्या बोल रहे हैं. நாங்க விஸ்டாடம்னு சொல்லப்படுற முழுக்க கண்ணாடியால கவர் பண்ணிருக்கிற VS கோச்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு டிக்கெட் ஃபேர் 130 ரூபாய். அதே மாதிரி இந்த ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச்சும் இருக்குது. அதுக்கு 300 ரூபாய் டிக்கெட் ஃபேர். இந்த டாய் ட்ரெயினுடைய புக்கிங் எப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மந்த்துக்கு முன்னாடியே IRCTC வெப்சைட்ல வந்துட்டு ஓபன் ஆகிடுங்க. ஸோ சீக்கிரமா ஆனா புக்கிங் மட்டும் டக்குன்னு காலியா எடுத்து இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும். ஸோ முதலில் புக் பண்றவங்களுக்கு முன்னுரிமை. இந்த டிராவலை இன்னும் குதூகலமா ஆக்குனது இந்த ரூட்ல வர சின்னதும் பெருசுமா இருக்கிற 103 டனல்ஸ் தான். இந்த டனலை கிராஸ் பண்ணும்போது பட்ட பகலும் சில நொடிகள்ல இரவாகும். இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது தான் சிம்லாலேயே வந்துட்டு லாங்கஸ்ட் டனல். கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்கு இந்த ட்ரெயின் டனல்குள்ளாரே தான் ட்ராவல் ஆகவே செம்ம வைப்பில் இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமாக கத்திக்கிட்டு கூச்சல் பண்ணிக்கிட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கு இப்போதைக்கு ட்ரிப்பு. பஸ்ல வெறும் 3 மணி நேரத்துல ரீச் பண்ண வேண்டிய தூரத்தை இந்த ட்ரெயின் 6 மணி நேரம் எடுத்துக்குது. இருந்தும் இந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு அடிச்சு பிடிச்சி டிக்கெட் போடுறதுக்கான காரணமே இது ஜஸ்ட் ட்ராவல்னு எடுத்துக்காம இதுவும் ஒரு சைட் சீயிங்காக பார்க்கறது தான். கிட்டத்தட்ட 864 பிரிட்ஜஸ், 919 கர்வ்ஸ், 103 டன்னல்ஸ், கூடவே பசுமையான மலைக்காடுகளுக்கு நடுவில் ஒரு ரம்யமான ரயில் பயணம். மிஸ் பண்ண யாருக்குங்க மனசு வரும்? நாங்க இப்போ பரூக் ஸ்டேஷன்ல இருக்கிறோம். இதுதான் சிம்லா போற ரூட்லயே ஒன் ஆஃப் த மெயின் ஜங்ஷன். இந்த பரூக் ஸ்டேஷன்ல இருக்கிற டனல் தான் இந்த ரூட்லயே லாங்கஸ்ட் டனல். அண்ட் இங்க கடைகளும் அதிகங்க. பிரேக்ஃபாஸ்ட், டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் இது எல்லாமே கிடைக்கும். இங்கே ட்ரெயினும் 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நிற்குங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறவங்க இந்த ஸ்டேஷன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தவிர்த்து மற்ற எந்த கோச்லையுமே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இல்லை. இந்த கல்கா டு சிம்லா ரூட்டில் இன்பிட்வீனில் கிட்டத்தட்ட 10 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்குதுங்க. எல்லா ஸ்டேஷன்லையுமே ட்ரெயின் 5லேருந்து 10 நிமிஷம் நின்றுட்டு தான் போகுமே. ஸோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நம்ம இறங்கி தாராளமாக எடுக்கலாம். ரெடி போ 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 போ.
ஜாலியா இருக்குது. ஒரு காலத்துல மீட்டர் கேஜ் ட்ரெயின் ஓடுச்சு, இப்போ பிராட் கேஜ் ட்ரெயின் ஓடுது. ஆனா இந்த மாதிரி மலைகள்ல ஓடுற ட்ரெயினை ஏன் டாய் ட்ரெயின்னு சொல்றாங்க தெரியுமா? ஏன்னா 1 மீட்டருக்கும் குறைவான அகலம் கொண்ட ட்ராக்ல ரன் ஆகிறதால தான் இதை டாய் ட்ரெயின்னு சொல்றாங்களாம். ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த சிம்லா தான் சம்மர் கேபிட்டலாக இருந்திருக்குது. ஸோ அவங்க போயிட்டு வர வசதிக்காகத்தான் 1903 வருஷம் இந்த டாய் ட்ரெயின் ரூட்டை உருவாக்கியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வின்டரில் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லக் இருந்தால் இந்த ஜேர்னியை ஸ்னோஃபாலோடு என்ஜாய் பண்ண முடியும். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சிம்லா வரும்போது எங்கள் ஜேர்னியும் இப்படி தான் இருந்துச்சு. இந்த முறையும் வின்டரில் தான் ட்ராவல் பண்ணுறோம், ஆனால் ஸ்னோஃபாலே பார்க்க முடியல. கொஞ்சம் பேட் லக் தான். குறிப்பிட்டு சொல்லணும்னா சம்மர் ஹில் ஸ்டேஷனை க்ராஸ் பண்ணும்போது தான் அதிக ஸ்னோஃபாலே பார்த்தோமே. பட் இந்த முறை இந்த இடம் ஃபுல்லாக அவ்வளோ ட்ரையாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம், ஆண்டி வேலை தான் தாராதேவின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வருது. இங்கே தான் சிம்லாவில் டூரிஸ்ட் பிளேசஸில் ஒன்றா இருக்கிற தாராதேவியோட டெம்பிளும் இருக்குது. பட் நாங்கள் டைரெக்டாக சிம்லா போகிறதால இங்கே இறங்கலை. இதுவே நீங்கள் தாராதேவி கோயிலை போய் பார்த்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டா இந்த ஸ்டேஷனில் இறங்கி கோவிலையும் பார்த்துட்டு ரிட்டன் இங்கேருந்து ஒரு கார் இல்லைன்னா பஸ் மூலயமா சிம்லா வந்துடலாம். 6 மணி நேரம் டைம் போனதே தெரியலங்க. நாங்கள் ஷார்ப்பாக 12 மணிக்கெல்லாம் சிம்லா வந்து இறங்கிட்டோம். நாங்க சிம்லா ரீச் ஆயிட்டோம். இங்க ரொம்ப சில்லுன்னு இருக்குது, பனியெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். நம்ம ஊரை விட மோசமா வெயில் அடிக்குது. ஆனா குளிர் கொஞ்சம் இருக்குதுங்க. நடங்க. நாங்கள் சிம்லாவில் ரிச்சுக்கு பக்கத்தில் தாங்க ரூம் புக் பண்ணியிருந்தோமே. அங்கே எந்த ஒரு வெஹிக்கல்ஸுமே போகிறதுக்கு அலோடு இல்லை. சுமார் 1.5 கிலோமீட்டர் செங்குத்தான பாதையில் நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். வண்டியே போகாதுங்க. இந்த போது அது ஏதோ கவர்மெண்ட் வண்டியா இருக்கும். இந்த போர்டு பாரு, 3000 ரூபாய் ஃபைன் மீறி போனா. இருந்தும் ஏன் அங்கே ரூம் புக் பண்ணியிருந்தோன்னா சிம்லாவில் இருக்கிற மேக்ஸிமம் டூரிஸ்ட் பிளேஸ் இந்த ரிட்ஜை சுற்றி தாங்க இருக்குது. நாங்கள் ஒரு 45 மினிட்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு நடந்து போய் தான் எங்களோட ரூம்க்கும் ரீச் ஆனோம். நைட்டு டெல்லியிலேருந்து ட்ரெயின் ஏறணுமா, நல்லா குளிரா, சுத்தமா தூக்கம் இல்லை. கல்கா வந்து இறங்கின உடனே ஹரி பரின்னு இந்த சிம்லாவுக்கான ட்ரெயினை பிடிச்சோமா. அப்போ ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்லயே இருந்தோம். அப்பயும் சுத்தமா தூங்கல, அடிச்சு போட்ட மாதிரி ஒரு தூக்கம். ரூமுக்கு போனோம், வீட்டுக்கு வச்சு முடியாச்சுங்க. அதோட எழுந்திரிச்சு வந்து பார்த்தா டைம் கரெக்டா 5 மணி ஆகுது. இந்த ½ ஹவர்ல இப்போட ஃபாஸ்டா கிளம்பி ஓடி பண்ணி எக்ஸிட் பண்ண முடியும். கிளம்பி ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாங்க வந்து ரோப் கார்ல இருந்து வந்துட்டு ஆஞ்சநேயர் பார்க்க போயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்களை ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்லாலேயே இருக்கிறதுல உயரமான மலையில தான் இந்த ஆஞ்சநேயர் சிலையை அமைச்சிருக்கிறாங்க. ரெடி. எங்களுக்கு இது வச்சுக்கோங்க, நாங்க காசு வரல, இது வச்சுக்கோங்க.